ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய பழமையான மரம் இருந்தது. அந்த மரம்தான் எல்லா உயிர்களுக்கும் வீடு. மரத்தில் வண்ண வண்ண பூக்கள் பூத்தன. ஆப்பிள், வாழைப்பழம் போன்ற பழங்கள் காய்த்து கிளைகளில் தொங்கின. பறவைகள் சந்தோஷமாக பறந்து பாடின. குரங்கு கிளையிலிருந்து கிளைக்கு கிளை தாவி விளையாடியது. மான் மரத்தின் கீழ் புல் மேய்ந்து கொண்டே மேலே பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பேசினார்கள், சிரித்தார்கள், நட்புடன் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் தூரத்திலிருந்து டக் டக் என்ற சத்தம் கேட்டது. ஒரு சிறிய பறவை வானிலிருந்து பார்த்தபோது ஒரு மரவெட்டி மரத்தை நோக்கி வருவதை கண்டது. பறவை பயந்து வேகமாக பறந்து வந்து எல்லாருக்கும் சொன்னது, ஆபத்து, ஒரு மனிதன் மரத்தை வெட்ட வருகிறான் என்று சொன்னதும் எல்லோரும் மிகவும் சோகமாகிவிட்டார்கள். அப்போதுதான் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். மரவெட்டி வந்ததும் இந்த மரத்தை பற்றி நாம் சொல்வோம், அவனுக்கு புரிந்துவிடும். மரவெட்டி அருகில் வந்தபோது மான் அவனிடம் சொன்னது, இங்கே பார், இந்த மரம்தான் நமக்கு சுத்தமான காற்று கொடுக்கிறது. குரங்கு சொன்னது, இந்த மரத்திலிருந்துதான் நமக்கு பூக்களும் பழங்களும் கிடைக்கிறது. அவர்கள் சொன்னதை கேட்டதும் அந்த காட்சியை பார்த்ததும் மரவெட்டியின் மனம் உருகியது. இந்த மரம் வெறும் மரம் இல்லை, இது ஒரு குடும்பம். அவன் மரத்தை வெட்டாமல் அதை பாதுகாக்க முடிவு செய்தான். அந்த மரத்திற்கு பச்சை நிற ரிப்பன் கட்டினான். அந்த நாள் முதல் மரம் மீண்டும் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.